நேரத்தை நிர்வகிப்போம். மனத்தத்துவ மேதையாக விளங்கியவர் சிக்மண்ட் பிராய்ட். அவரிடம் ஒரு தாய் வந்தார். என் குழந்தைக்கு எத்தனை வயதிலிருந்து கல்வி கற்றுத்தர வேண்டும் என்று கேட்டாள். அப்பொழுது குழந்தை பிறக்கப் போகிறதா என்று கேட்டார் அவர். அவள் அதிர்ந்து போய் சொன்னார், என்ன அப்படி கேட்டுவிட்டீர்கள்? என் குழந்தைக்கு இப்பொழுது 5 வயது என்றாள். அட ஓடுமா ஓடு, உன் வீட்டுக்கு உடனே ஓடு. குழந்தைக்கு கற்று தந்திருக்க வேண்டிய விலை மதிப்பில்லாத 5 வருடங்களையும் வீணாக்கி விட்டாயே. ஓடு, உடனே ஓடு, உன் குழந்தையிடம் ஓடு என்று கூறினார் அவர். திறன்களை வளர்த்து கொள்ள குழந்தைகளுக்கு ஒவ்வொரு கணமும் முக்கியமானது என்பதை புரிய வைத்தார் அவர். மனிதன் வாழ்வில் 70% உறக்கத்திலும் உண்பதிலும் மற்ற பொழுதுபோக்கிலும் கழிகிறது. மிச்சம் இருக்கும் 30% தான் ஒரு மனிதன் தனது வேலைகள், கடமைகள், சாதனைகள் போன்றவற்றை நிகழ்த்த வேண்டும். இதை உணர்ந்தால் நேரத்தின் முக்கியத்துவம் நமக்கு நன்றாக புலப்படும். எனவே வாழ்வில் நேரத்தை நாம் கவனமாக கையாளுவது மிக அவசியமானது. ஆஸ்திரேலியாவை வென்று கொண்ட பொழுது மாவீரன் நெப்போலியன் சொன்னது என்ன தெரியுமா? அவர்கள் 5 நிமிட நேரம் என்பதன் மகிமையை உணராதவர்கள், அதனால்தான் சுலபமாக அவர்களை வெல்ல முடிந்தது என்று கூறினார். வெற்றியாளர்கள் புத்தி கூர்மையுடன் இந்த 24 மணி நேரத்தையும் சரியாக நிர்வகித்து பயனடைய முயற்சிக்க வேண்டும். நேரத்தை நாம் சரியாக உபயோகப்படுத்தியதால் வாழ்க்கையில் எதையும் சாதித்து விடலாம். இழந்த நேரத்தை திரும்ப பெறவோ மாற்றி அமைக்கவோ யாராலும் முடியாது. நேரம் ஒரு அரிய செல்வமாகும். எனவே நேரத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். காலங்கள் கடவுள் படும் ராகங்கள். இவை வீணடிக்கப்பட்டு விட்டால் திரும்ப கிடைப்பதில்லை. எத்தனை வயது வரை ஒருவர் வாழ்ந்தார் என்பது கேள்வி அல்ல, ஒவ்வொரு வயதிலும் அவர் என்ன செய்தான் என்பதுதான் கேள்வி என்கின்றனர் கவிஞர்கள். அன்றாட வாழ்க்கையில் நாம் வேலைகளை பிரித்து பார்க்க வேண்டும். முக்கியமானவை எவை, முக்கியம் குறைந்தவை எவை என பிரித்து அதை திட்டமிட்டு மிக எளிதாக வெற்றி இலக்கை அடையலாம். நேரம் என்பது இரக்கமற்றது. அது யாருக்காகவும் காத்து கொண்டு இருக்காது. எனவே விலை மதிப்பற்ற நேரத்தை நாம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்க வேண்டும். இன்று செய்ய வேண்டிய பணிகளை இன்றே செய்துவிட வேண்டும். எதையும் நாளைக்கு என்று தள்ளி போடக்கூடாது. தள்ளி போடுவதும் தாமதப்படுத்துவதும் எச்செயலையும் முடிக்க இயலாமல் போய்விடும். எனவே கால தாமதத்தை தவிர்ப்போம். இன்று முடிக்க வேண்டிய பணிகளை நாளைக்கு என ஒத்தி வைப்பதில்லை என தீர்மானிப்போம். அன்றைய பணிகளை அன்றே முடித்தேன் என்பது வெற்றிக்கு காரணம் என்று கூறினார்கள் அறிஞர்கள். நாங்கள் ஓட ஓட நம்முடைய முயற்சியின் வேகம் குறைந்து போகுமோ தவிர வேறு எந்த நல்ல பலன்களும் ஏற்பட போவதில்லை. மேலும் தாமதப்படுத்துவதால் முன்னேற்றம் தடைபட்டு கொண்டே இருக்கும். நாளை என்று நாம் ஒரு செயலை தள்ளி போடுவதால் நாட்கள் தான் கடந்து செல்லுமோ தவிர காரியம் நடக்காது. நாளை என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆரிய கஞ்சி பழங்கஞ்சி என்பது கிராமத்து செலவாளிகள் ஆகும். எனவே எதையும் ஆறப்போடாமல் உடனே செய்து முடிக்க வேண்டும். காலம் தாமதிக்க கூடாது. வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு எதையும் கால தாமதமில்லாமல் செய்ய பழக வேண்டும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.